Hello friends, welcome to Swari's Kitchen. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ ஒண்ணுக்குள்ளே வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போது நம்ம புலாவ் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, நம்ம காரம் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். பட்டை 2, கிராம்பு ஒரு 7-8. இப்போது இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது இப்படி செய்யும் போது சூப்பராக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, இதுவும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுவும் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த புலாவுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால். பயிர் இந்த பட்டாணி பற்றி பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். முதல் நாளே நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ காலைல நம்ம சமைக்கிறோம். 4-5 மணிக்கு சமைக்கிறதுக்கு கரெக்டாக வந்து இவ்வளோ நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சாச்சு, குக்கர் வச்சாச்சு. குக்கரில் வந்து எண்ணெய், நெய், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். ஆல்ரெடி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ வந்து சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, நட்சத்திரம் 2, 3 எப்படி வசதியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 4, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 3 கிளாஸ் டம்ளர், 3 அரிசி, 3/4 கிலோ அரிசிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே வந்து அளவாக எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஒரு பெரிய வெங்காயம் சைஸில் நான் வெட்டியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து இந்த புலாவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். ஒரு தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு வாசம் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜான அந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ வந்து நல்லாயிருக்கும் புலாவ். இந்த சாப்பாட்டில் புலாவில் வரும்போது இந்த வெங்காயம் வந்து நல்லாயிருக்கும். அந்த நெய் நம்ம விட்டோம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே அது கலர்ஃபுல்லாக அழகாக வந்து சூப்பராக வந்திருக்கும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணியை நல்லா வந்து இதில் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அவ்வளோதான். நல்லா இதை பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்க விட்டுறலாம். இதுக்கு நம்ம புலாவுக்கே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த உப்பு, அந்த காரம், அதெல்லாம் அந்த பட்டாணியில் வந்து தண்ணி நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடியே அதை நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா அந்த பட்டாணியில் சூப்பராக சேர்ந்துடும். நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் அந்த பட்டாணி கொஞ்சம் வேகணும், வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து தண்ணி வந்துருச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. இப்போ நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமையும் பார்க்கணும். அப்பப்போ கிளறி விடணும். அடி பிடிச்சிருக்கக்கூடாது, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், நான் வந்து சரிசமமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் வந்து இப்போ 3 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் பால், அது கணக்கில் நம்ம எடுத்துக்கணும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அந்த மாதிரி. நான் வந்து நார்மல் அரிசியில் செய்கிறதுனால நான் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து பாஸ்மதியில் செய்கிறீங்க அப்படின்னா 1க்கு 1.5 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. தேங்காய் பால் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் உங்களுக்கு முழுசாகவே தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் முழுசாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா கொதிக்க விடணும். இது கொஞ்சம் கொதித்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கணும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த உடனே ஒரு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்ட உடனே இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நுரை வந்து நல்லா தள்ளி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம்.
அரிசி சேர்த்துட்டு இதை மூடி ஒரு கிளறிட்டு மூடி வச்சு ஒரு சவுண்டு விசில் வந்தால் போதும். நான் வந்து என்னோடய குக்கரில் வந்து நாங்கள் அப்படி பழகி வச்சுருக்கோம், ஒரு சவுண்ட்லேயே சாதம் வெந்துடுற மாதிரி. நீங்கள் உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம குக்கர் மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விசிலை தூக்கி விட்டு தான் மூடணும். அப்போ தான் வந்து ஏர் வெளியே வரும், அப்போ தான் விசில் சீக்கிரமாக வரும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம வந்து விசிலை தூக்கி விட்டுட்டு ஒரு விசில் வந்து வெட்டி பார்க்கலாம். இப்போது ஒரு விசில் வந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேலே அடியிலிருந்து அப்படியே மேலாக்க எடுத்து உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மேலாக்க எடுத்து விட்டோம்னா அடியெலாம் பிடிக்கல. சூப்பரான பட்டாணி புலாவ் ரெடி, செம்மையான டேஸ்ட்டோட. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.